ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸில் 9th புக்கில் செகண்ட் டேர்மில் இரண்டாவது, அது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 5வது இயலேருந்து பார்க்க போகிறோம். இந்த இயல் வந்து நமக்கு சிலபஸில் நிறைய கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நிறைய இருக்குது, சரிங்களா? நம்ம 4th இயரில் வந்து பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நிறைய இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, இதில் வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நிறைய இருக்குது. நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டாப்பிக்கும் நிறைய இருக்குது, ஓகேவா? அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு டாப்பிக்கில் வந்து உரைநடை உலகம். இதில் வந்து 2 செய்யுள் பகுதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா கூடவே இலக்கண பகுதியும் இருக்குது, சரிங்களா? சரி, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ன்றதுனால இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னும் போது சங்க காலத்துலேருந்து இக்கால வரைக்கும் வந்து கல்வியில் சிறந்து விளங்கின பெண்களை பற்றி தான் நம்ம இந்த ஒரு பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குழு தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படின்னு சொல்லிட்டு விளக்கி கேட்குற மாதிரி, அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியே நம்ம இந்த ஒரு பாடல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே. கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கிறது. கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டிருக்கின்றனர். மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கின்றது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான செல்வம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கல்வி செல்வம் தான். ஏன்னா யாராலையுமே வந்து திருட முடியாத ஒரு செல்வம். என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய செல்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா அது கல்வி செல்வம் தான். ஸோ அந்த கல்வி செல்வத்தை நம்ம கண்டிப்பாக பெறணும். குறிப்பாக வந்து பெண்கள் கல்வி செல்வத்தை பற்றி பெற்றிருக்கணும், ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்னும்போது ஆரம்ப காலத்தில் சங்க காலத்தில் பெண்கள் எல்லாமே வந்து கல்வி கற்று தான் இருந்தாங்க. இடைக்காலத்தில் தான் அது வந்து மூடப்பழக்க வழக்கத்தினால வந்து பெண்கள் கல்வி கேட்கக்கூடாது, பெண்கள் வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அதுக்கப்புறம் வந்து அது மாறுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு நம்ம அடையிறதுக்கு நிறைய அறிஞர்கள் வந்து பாடுபட்டிருக்காங்க. அது என்னென்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வில்லு பாட்டுன்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ராகத்திலே பாடுவாங்க, சரியா? ஸோ நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம். ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? இப்போ வில்லுப்பாட்டு குழு தலைவர் ப்ளஸ் குழுவினர் இவங்க 2 பேர் தான். அது இவங்க கேட்குற மாதிரி குழுவினர் வந்து டவுட்டு கேட்குற மாதிரி அந்த டவுட்டை வந்து இவர் கிளியர் பண்ணுற மாதிரி, ஓகேவா? இப்போ வந்து சொல்கிறாங்க, தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினை பாட. ஆமாம், வில்லினை பாட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழுவினர் சொல்கிறாங்க. வந்தருள்வாய் தமிழ் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், வந்தருள்வாய் தமிழ் மகளே. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு எல்லாமே ஆமாம் போகிறதானே இவங்களுடைய வேலையே, சரியா? அதுக்கே ஒரு திறமை வேணும், சரியா? ஆமாம் போன்றதுலாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கே ஆமாம் போடணும், எதுக்கு ஆமாம் போடணும், எப்படி ஆமாம் போடணும், எது இருக்குது, எத்தனை ஆமாம் போட்டிருக்கலாம் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற பண்ண முடியும், சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் அது கிட்டவே பார்த்தா தான் அன்றைக்கி கஷ்டம் வந்து நமக்கு தெரியும், சரியா? டிஎன்பிசி அப்படி தான். டிஎன்பிசி படிக்க ரொம்ப ஈஸி அப்படின்னா நான் வந்திருப்போம். உள்ள வந்துட்டு பொறுத்தனால அது டிஎன்பிசி ஏதோ ஒரு குட்டன்னு பார்த்தா இது வந்து கடலாக இருக்குது, இல்லை பெருங்கடலாக இருக்குன்றது நம்ம தெரிய வந்திருக்கோம், ஓகேவா? அடுத்தது, அண்ணே என்னென்ன இன்னைக்கு எதை பற்றி பாட போகிறோம்? நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் புவியும் தாய்தான், ஓகேவா? பீடிகை போடாமல் செய்திக்கு வாங்கண்ணே அப்படின்னு நானே வந்து மாடுலேஷன் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து குழு தலைவர் குழுவினர் அப்படின்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் டீசெண்டாக நடத்தினேன் அப்படின்னா அது யார் அப்படின்னா குழு தலைவர், ஓகேவா? கொஞ்சம் ஃபன்னாக வந்து பேசுனேன் அப்படின்னா ஸ்லாங் மாற்றி பேசுனேன் அப்படின்னா குழுவின் நான் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குற நாம் எல்லாரும் வீட்டில் இருக்கும் பெண்ணை மதிக்கிறோமா? அண்ணே, மதிக்க என்ன இருக்குது? எல்லா வீட்லேயும் இப்படித்தானே. சரி, இதுவே ஒரு பெண் ஆட்சியராக வந்தால் என்ன செய்வேன்? என்னென்ன கேள்வி இது? உடனே எழுந்து நின்று வணக்கம் சொல்வேன். அப்போ ஒரு பெண் படித்து பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருதில்லை? அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பற்றியும்
கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து ஆரம்பிக்கிறாரு. படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பத்தான் பார்முழுதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலிலே நின்றிடவே உடனுதவும் கல்வி. ஆமாம், பார்முழுதும் போற்றிடும் பெண்ணே கண்ணே அப்படின்னாரு. ஆமாண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஐயம். அந்த காலத்தில் எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் நாடு நல்லா இல்லையாண்ணே? தம்பி, உனக்கு விவரம் பத்தாது, சொல்கிறேன் கேட்டுக்கோ. கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம், அது எக்காலம். பாட்டுத் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வும் உயர்ந்திருந்த காலம் சங்க காலம், அது சங்க காலம். ஔவையும் குயத்தியும் வெறிப்பாடிய கன்னியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம், புகழ் வளர்ந்திருந்த காலம். ஓகேவா? ஸோ அந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கற்காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சங்க காலத்தில் தான் வந்து பெண்கள்லாம் வந்து கல்வி கட்டிருந்தாங்க. ஔவையார், ஓக்கூர் மாசாத்தியார், வெண்ணி குயத்தியார். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாடல் செழித்திருந்த காலம் தான் வந்து சங்க காலம். அந்த சங்க காலத்தில் வந்து நிறைய பெண்கள்லாம் படிச்சிருக்காங்க, உனக்கு தான் விவரம் பத்தலை அப்படின்ற மாதிரி வந்து அந்த குழு தலைவர் சொல்கிறாரு. குழுனர் ஓகே, ஓஹோ, சங்க காலத்தில் பெண்பார் புலவர் பலர் இருந்ததாக சொல்றீங்களேண்ணே, மேலே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களும் தெரிஞ்சு நடந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து சங்ககால பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார். இவங்க எல்லாமே வந்து சங்க காலத்தில் இருந்த பெண்பால் புலவர்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுங்க, ஆட்மை நோட்டில் கேட்கற வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது, பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்பார் புலவர்கள்லாம் வந்து நம்ம தமிழுக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெண் உணர்வு சம்மந்தமான பாடல் வந்து பாடினாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூது போனாங்க. இப்போ அதிகமானுக்கெலாம் தூது ஔவையார் போயிருப்பாங்களே, அதான் சொல்கிறாங்க. துயரை தீர்த்தாங்க, மக்களுடைய துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. அவங்க பாடின தமிழாலே அவனுக்கு உயர்வு வந்துச்சுன்றத சொல்கிறாரு. அடுத்தது, படித்த பெண்களுக்கு கிடைச்ச பெருமையை இன்னும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு, சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. சமண மதமும் பௌத்த மதமும் இருந்த காலத்தில் மாதவியுடைய பெண்ணான யார்? மாதவி. சரியா? சரி, மாதவியுடைய பெண்ணான மணிமேகலை, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை. மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாங்க விளங்குனாங்க. அது சங்ககாலம். உனக்கு அப்படியே அண்ணன், வேற யாரெல்லாம் படித்து பெருமை அடைஞ்சாங்க அப்படின்னும் போது, பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. இதில் காரைக்கால் அம்மையார் அப்படின்போது சைவம், ஆண்டாள் என்பவரும் வைணவம். ஆமாம் அண்ணன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம், இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நம்ம நாட்டில் சில நூற்றாண்டுகளாக ஏன் பெண்ணடிமைத்தனம் வந்துச்சு? தம்பி, நல்ல கேள்வி கேட்ட, சொல்கிறேன்னு கேளு. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பினிலே சமம் என்று நினைச்சாங்க. முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடிபுகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க, சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. அது சரின்னு, இந்த பெண்கள் நல்லா படித்த உயர்ந்த பதவியெல்லாம் பெற்று நாட்டையே ஆள்றாங்க. இந்த நிலை எப்படின்னா வந்துச்சு அப்படின்னும் போது, ஆரம்ப காலத்துலாம் பெண்கள்லாம் வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க, ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்லிட்டு மதிச்சிருக்காங்க. ஆனால் இடைக்காலத்தில் வந்த இந்த மூட பழக்க வழக்கங்கள் தான் என்ன பண்ணுச்சு? பெண்களை வந்து ஒதுக்கி வச்சுச்சு, அவங்கள வந்து தாழ்த்தி வச்சுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் குழு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து பெண்கள் எப்படி வந்து வளர்ந்தாங்க அப்படின்போது, அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி. இந்த நிலையை அடைய அவங்க பட்ட பாடு சொல்லி முடியாது. அதைத்தான் கேட்கிறேன், விவரா சொல்லுங்கண்ணே, சரி விரிவாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமாய் கேட்டவங்கள் மத்தியிலே, ஆமாம் மத்தியிலே, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி. அடுப்பூதக்கூடிய பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எதிர்த்து இந்தியாவின் முதல் பெண், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக ஒருத்தர் உயர்ந்தாங்க. அவங்க யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? அவங்கள பற்றி என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். புது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க, சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எரித்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க.
ஓகேவா? நம்ம கீழே உண்மையான ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுவும் முடிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாக்ஸை பார்க்கலாம். என்ன இருந்தாலும் படித்தவங்க தான். அதுக்கு கூடுதலர் அவங்களைப் போலவே மூலூர் ராமபுரம் அம்மையாரும் நல்லா படித்தவங்க. சமூக சேவகியாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க. இன்னும் வேற யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்கன்னு சொல்கிறேன் கேளு தம்பி. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாரு? தந்தை பெரியாரு. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாரு? நம்ம பாரதியாரு. பெண்ணடிமை தீரும் வறுமை மண்ணடிமை தீரும் என இடிமுழக்கம் செய்தவர் யாரு? பாரதிதாசனாரு. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாருன்னா பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னா பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமா என கேள்வி கேட்ட யார் அப்படின்னா இடிமுழக்கம் செய்தவர் வந்து பாரதிதாசனார். ஓகேவா? மூணு ஞாபகம் வச்சுங்க. இவ்வாறு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்து என்பதையே கேட்க மறந்துட்டோம். என்ன? பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டுருது தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? நம்ப முடியல. ஆங்கில அரசு சட்டம் போட்டுதா? புரியும்படி சொல்லுங்க. அதுக்கு தம்பி 1882 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. இந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே இணையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. 1882 ஹண்டர் அப்படின்ற ஒரு குழு வந்து போட்டாங்க. சரியா? அந்த குழு என்ன பண்ணுச்சு அப்படின்னா பெண் கல்விக்கு வந்து பரிந்துரை செஞ்ச குழு வந்து ஹண்டர் குழு தான். இந்த அறிக்கையின்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்குறாங்க. அடுத்தது இது புது செய்தியாக இருக்கே. கூடுதலர் அதன் பிறகு பெண்கள் கல்வி பயில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சு. அடுத்தது ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க. சரி, விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செய்தன அப்படின்னும் போது கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கற்பதனாலே நம் நாட்டின் நிலையோங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள். பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். ஓகேவா? நம்ம தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கன்னு அப்படின்னும் போது ஆமாம், அரசு திட்டங்கள் மட்டுமல்ல, தனி மனித பங்களிப்பும் இருக்கு தம்பி. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய யார் என்ன? 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அவர்தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. எவ்வளவோ செய்திகளை இன்றைக்கி சொன்னீங்க. இன்னும் ஏதாவது ஏன் தம்பி எழுக்கிற? சொல்கிறேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? ஆமென்ன, நான் கூட கேள்விப்பட்டேன். இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லுப்பாட்டால் என்ன தெரிஞ்சுக்கிட்டு தம்பி? மக்களுக்கு சுருக்கமாக சொல்லு பார்ப்போம் அப்படின்ன உடனே அந்த குழுவினை சொல்கிறான் பாருங்க. பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும். பரவாயில்லையே, நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட தம்பி. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து முடியுது. இதில் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கல்வி கற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றியும், சங்க காலத்தில் பெண் கல்வி எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு, இக்காலத்தில் எப்படி இருக்குது, இக்காலத்தில் இந்த அளவுக்கு பெண்கள் கல்வி கற்கிறது யார் காரணம், அதுக்குண்டான ரீசன் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருந்தோம். கடைசியாக மங்களம் பாடி முடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து முடிக்கிறாங்க. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் வாழியவே, புவி வளம் பெறவே, புது உலகம் நலம் பெறவே, வாழியவே பெண்மை வாழியவே அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. இதில் இந்த பாக்ஸ் டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கிறது வரேன். ஃபஸ்ட் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி பார்க்கலாம். காலம் 1886 to 1968 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர், சட்ட மேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இது எல்லாமே உடைய சிறப்புகள். அது மட்டும் இல்லாமல் தேவதாசிமர் ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தைக்கு திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். ஓகே, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னா காலம் ரொம்ப முக்கியம். 1986 to 1968. ஓகேவா? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். ஓகேவா? அப்புறம் வந்து சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர், சட்டமேலின் முதல் பெண் உறுப்பினர்,
அப்புறம் வந்து இந்திய பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவர். இது எல்லாமே யாருக்கு சிறப்பு? முத்துராமலிங்க செட்டிக்கு. இவங்களால வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதாரம் தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். அடையாறில் 1930 அவை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கினாங்க. ஓகேவா? அடுத்தது பெண்மை உயர்வுன்றது பண்டித ராமாபாய் இவங்களுடைய காலம்னா 1858 டு 1922. இவங்களை பற்றின சிறப்பு வந்து 2 தான். இவர் சமூக தன்னார்வலர் 1, 2வது தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். கேட்கலாம், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகிய பெண்மணி யார் அப்படின்னா பண்டித ராமாபாய். ஓகேங்களா? அடுத்தது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1883 டு 1962 தான் இவங்களுடைய காலம். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். இங்கே தேவதாசி ஒழிப்பு சட்டத்தில் வந்து முத்தடிச்சுடி வருவாங்க, மூவலூர் ராமதாஸ் அம்மையார் வராங்க. 2 வராங்கன்னு ஆபச்சுங்க. ஓகேவா? தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரால் வழங்கப்படுகிறது. மூவலூர் ராமதாஸ் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். ஓகேங்களா? அடுத்தது ஐடா சோஃபியா ஸ்கட்டர். இவங்களுடைய காலம் வந்து 1870 டு 1960. சரிங்களா? கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். பாருங்கள், பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே முடியாது சொன்ன காலத்தில், மருத்துவராக முடியாதுன்னு சொல்லிட்டு விரும்பாத ஒரு காலத்தில் தமிழகத்து வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் பார்த்துருக்காங்க. யார்? ஐடா சோஃபியா ஸ்கட்டர். நான் வச்சுங்க. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானவங்க சாவித்ரிபாய் பூலே. இவங்களுடைய காலம் அப்படின்னும் போது 1831 பிறந்து 1897 இறந்திருக்காங்க. 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க ஆசிரியராக பண்ணிட்டு இருக்காங்க. இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. அடுத்தது பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட காலத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 1997 அவங்க வயசு என்ன வந்துச்சு? 12 இருக்கு. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்கு நம்ம தமிழ் அரசு கொண்ட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஈவேரா நாகம்மா இலவச கல்வி உதவி திட்டம், பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இந்த உதவித்தொகை தராங்க. அடுத்தது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், கல்வி, திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. ஓகேவா? அடுத்தது தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையாரை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். 1903 டு 1943 கிட்டத்தட்ட 40 வருஷம் வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க. மறைமலை அடிகளின் மகள் தான் இவங்க. யார்? மறைமலை அடிகளுடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்பியோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றது. சரிங்களா? இவங்க இயற்றிய நூல்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. மறைமலைகளுடைய மகள் தான் யார்? நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? அடுத்தது கோத்தாரி கல்விக்குழு. 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தது. சரியா? அப்போ மகளிர் கல்வியை வலியுறுத்திய கல்விக்குழு பார்த்தீங்க அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு 1964. அடுத்த சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் தான். அதனால் அதை ஒழிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? சாரதா சட்டத்தை என்ன பண்ணாங்க? 1929 கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார். வந்து இவங்க 1906 பிறந்து 1955 இறந்திருக்காங்க. தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார். தமிழ், இலக்கியம், அறிவியல். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றிய யார்? ராஜேஸ்வர். இது கேட்கலாம். அதாவது திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் இந்த போன்ற தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சயின்ஸ் சம்பந்தமான விஷயத்தை பற்றி சொற்பொழிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கேட்கலாம். ஓகேங்களா? ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர் பணியாற்றினார். சூரியன், மரபாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். ஓகேவா? இவங்க வந்து ஒரு சயின்ஸ் ஆசிரியர், சயின்ஸை பற்றி பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம 2வது வந்து குடும்ப விளக்கு. பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கை வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் வந்து பெண் கல்வியை பற்றி தான், பெண்களுக்கு பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் அல்ல,
அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். அப்புறம் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கும் இருக்குது. ஒரு வீட்டோட வளர்ச்சியில் மட்டும் பெண்ணுடைய பங்கு இல்லாமல் நாட்டோட வளர்ச்சியில் பெண்களுடைய பங்கு இருக்குது. அப்பேற்பட்ட பெண்கள் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அடைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம உரிமையை கொடுக்குன்றது தான் பாண்டியன் சரி குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு நூலில் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். புதுமை கருத்தை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். ஸோ மறுமலர்ச்சி அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம்தான், ஆனால் அது புதுமையான கோணத்தில் இது ஏன் இப்படி இருந்தால் இருக்கக்கூடாது, இது ஏன் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றின இலக்கியம் தான் மறுமலர்ச்சி இலக்கியம். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று தான் என்னது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின இந்த குடும்ப விளக்கு. ஏன்னா பெண்களை பற்றி டிஃப்ரெண்ட்டாக எழுதுனது அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு புதிய கோணத்தில் ஏன் பெண்கள் வந்து இப்படி இருந்தால் என்ன, ஓகே இவங்க இப்படி தான் இருக்குன்றது ஏன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் வந்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அது ஏன் அப்படி நடக்கணும், அப்படி நடக்காமல் இருந்தால் என்ன இருக்கும், வேறு மாதிரி நடந்தால் எதுவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 பாடலை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நூலை வந்து பார்க்கலாம். ஓகேவா. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்திலே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். கலர் நிலம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பண்படாத நிலம். நவிழல்னா சொல்லல், நவிழ்தனா சொல்லுதல் அர்த்தம். இதில் என்ன சொல்லுன்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். கல்வி கற்காத பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். கலர்னா பண்படாத நிலம். அப்போ அந்த பண்படாத நிலத்துனா புல்கள் கூட முளைக்காது. இது பண்பட்ட நிலமாக இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த வயல் வந்து செழித்து விளங்கும். அதே மாதிரி தான் கல்வி கற்காத பெண்கள் அந்த பயன் தராத அந்த பண்படாத நிலத்துக்கு ஒப்பானவங்க. அங்கே அவங்களால அந்த புதல்வர்களுக்கு அவங்களுடைய பசங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஓகேவா. இதுவே வந்து கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய மக்களும் அதாவது அவங்களுடைய பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்பாங்க. இது வந்து நான் சொன்ன அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த சமுதாயமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்றும், அந்த குடும்பமே வந்து கல்வி பெறுன்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 2வது பாடல் பார்க்கலாம். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தலான எச்சையிலும் ஆண் பெண் அனைவரும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. என்ன சொல்றாங்க, வானூர்தியை செலுத்துத்து வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். ஆணுக்கு எத்தனைக்கு பங்கு இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு இருக்குது. ஓகேவா. இன்று நானிலம் அதாவது இன்று இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து ஆடவர் ஆணையால் நலிவடைந்து போனதால் இப்போ இருக்கக்கூடிய அந்த உலகமானது வந்து பார்த்தோன்னா ஆடவருடைய கட்டுப்பாட்டில் வந்து நலிவடைஞ்சு எதுவாக இருந்தாலும் ஆண் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுனால இங்கே என்னாச்சு பெண்களுக்கு விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பறி போயிடுச்சு. ஓகே. இந்த நிலையை வந்து மாறணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்த 3வது பாருங்கள். இந்நாளில் பெண்கட்கெல்லாம் இந்நாளில் இந்நாளின்னு என்ன அர்த்தம்னா அது வந்து 1960 காலகட்டம். ஓகேவா. இந்த நாள் அவர் சொல்லலை, நான் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பெண் வளர்ச்சி வரலையான்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1950 அந்த காலகட்டம். சரியா. அப்போ வந்து பெண்கள் இல்லை, ஆனால் இப்போ எல்லாமே அதையும் தாண்டியே இருக்குது. சரியா. இப்போ ஆண்களோட பெண்கள் தான் அதிகம் படிச்சிருக்காங்க. ஓகேவா. பாரதியார், பாரதிதாசன், பெரியார் இவங்க எல்லாமே கண்ட கனவு பல மடங்கு நிறைவாயிடுச்சு. ஓகேவா. இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் நம்ம டெவலப் ஆகிட்டேனே சொல்லலாம். ஓகேவா. இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒருக்கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் ஏற்றுக. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். ஓகேவா. ஸோ இப்போ இருக்க இந்த காலத்தில் வந்து பெண்கள் எல்லாமே என்ன பண்ணால் தன்னுடைய பணியை வந்து 2 கரத்தில் வந்து என்ன பண்ணால் ஒரு கரத்தில் வந்து குடும்ப வேலையை, ஒரு கரத்தில் வந்து பார்த்தா தன்னுடைய விடுதலைக்கு உண்டான வேலையை வந்து செய்யணும். ஓகே. சும்மா வந்து இன்னும் குடும்ப வேலையை மட்டுமே செஞ்சிட்ருக்கக்கூடாது. குடும்பத்தில் வந்து நமக்கான பணி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அது ஒரு பெண்ணானவ என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதையும் நம்ம அது தனக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும், நம்ம விடுதலை அடைவதற்கு உண்டான வேலையை நம்ம வந்து செய்யணும். இது 2த்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் பெண்ணானவ விடுதலை அடைய முடியுன்றதை சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். ஓகேவா.
மின்னாள் அப்படின்னா மின்னலை போன்று ஒளி வீசக்கூடிய பெண்ணானவள் எப்போ ஒளி வீச மாட்டாளாம்? கல்வி கற்கலனா. ஸோ அப்போ கல்வி கற்றால் மட்டும் தான் ஒளி வீசக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. கல்வி கற்கல அப்படின்னா இருண்ட பெண்ணாக தான் இருப்பாங்கன்றத சொல்கிறாரு. ஓகேவா? இதில் ஏற்றுக்க அப்படின்னா செய்க. மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவள். மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். இது ரொம்ப முக்கியமானது. நான் வச்சுங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மின்னாலை மின்னாள் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்தது சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமைப்பது வீட்டு வேலை சமைக்கிறது வீட்டு வேலை செய்யறது சலிப்பின்ற எல்லா வேலையும் செய்யறதா பெண்களுடைய வேலை கிடையாது. அது பெண்களுக்கே உரிய வேலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்கள் என்ன பண்ணோம், இதில் வந்து தமக்கான பங்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதாவது பெண்கள் செய்யக்கூடிய வீட்டு வேலையில் ஆண்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும். அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னா இந்த நிலையை வந்து மாறும். சமைக்கிறது என்னவோ ஒரு தாழ்வான ஒரு இழிவான செயலாம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பசியை மட்டும் தீர்க்கல, நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருது பற்றியா, அப்பா பரவாயில்ல இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, பீன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு இன்பம் வருது பற்றியா. அந்த இன்பத்தை கொடுக்குறது தான் அந்த சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை கொடுத்தது யாரு தான்? அந்த பெண் தான். ஸோ அப்போ அந்த பெண்ணானவள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கல, அந்த சாப்பாடோடு சேர்ந்து அந்த சாப்பாட்டின் இன்பத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம வெறும் சாப்பாடு சமைக்கிற சமையல்காரரை மட்டும் அவங்கள பார்க்கக்கூடாது. ஓகே, நம்ம அன்பை அளிக்கக்கூடிய அன்பாளராக அவங்கள பார்க்கணும். அப்போ அப்படின்போது அந்த அன்பை வந்து பரிமாறத்தை 2 பேரும் சேர்ந்து செய்யறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்றத அழகாக வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆண்கள் தான் வந்து நிறைய சமையல் வேலைலாம் செய்கிறாங்க. செஃப்பு கூட பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களாக தான் இருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் சாப்பாடு நல்லா இருக்க பொழுது. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம ஏன் பேசுவோம், அடுத்தது வருவோம். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டு அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் என்றோ. உணவினை வந்து செய்யக்கூடிய பெண் வந்து நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய பெண் தானே. வாழ்வு பணத்தினால் அன்று. நம்ம வாழ்க்கக்கூடிய வாழ்வு வந்து பார்த்தோன்னா பணத்தால் உருவாக்கல. அப்படியா? அப்படி இல்லை அப்படின்னா வில்வாள் படையினால் காண்பதன்று. வில்லாலோ வாளாலோ வீரத்தாலோ உருவாகக்கூடியது வாழ்க்கை கிடையாது. தணலினை அடுப்பில் இட்டு, தணல்னா நெருப்பு, நெருப்பை வந்து அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டு, தாழினா வந்து நம்ம அந்த குண்டால வந்து சுவையை இட்டு அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து பார்த்தா நெருப்பால் சாப்பாடை வேக வச்சு பாத்திரத்தால் அதை வந்து எடுத்துன்னு வந்து இறக்கி வச்சு அன்பால் வந்து அந்த சாப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பரிமாறினாங்க அப்படின்னா அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுன்றத இதில் வந்து சொல்கிறாரு. இதில் தணல்னா நெருப்பு, தாழினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில். அடுத்து கடைசி பாடல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கொணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கதென்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்குமோ சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். என்ன அப்படின்னா, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு கடமை அப்படின்ற ஒரு எண்ணமும். ஓகே, சமைக்கிற தொழில் தான் நல்ல தாய்மார்களுக்கு உரிய தொழில். ஒரு தாய்மார் நல்லா சமைக்கணும், அப்படி சமைச்சாதான் அவங்க தாய்மார் அப்படின்ற ஒரு நிலையும். ஓகேவா? இந்த நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அந்த சட்டங்கள்லாம் வந்து இமைப்பொழுதில் நீக்கலை அப்படின்னா பெண்களுக்கு சுதந்திரம் இருக்காது. ஓகே, அந்த பெண் கல்வி இருக்காது. அப்படி பெண் கல்வி இருந்தால் தான் இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நொடி பொழுதில் மாற்ற முடியும். இது எல்லாத்துலேயும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா பெண்கள் கல்வி கற்கணுன்றத பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை அழகாக சொல்லியிருப்பார் பாரதிதாசன். இப்போ நம்ம பார்க்கலாம். மாக்கடல்னா மானா உரிச்சொட்டுடர், ஆக்கல்னா ஒரு உருவாக்கு தொழிலை சொல்லுறது, அப்போ தொழில் பெயர். பொன்னே போல் அப்படின்னா ஓம உருபு. அது மலர் கைனா மலர் போன்ற கை, அப்போ என்ன வரும்? ஓமை தொகை. அடுத்தது வில்வாள் அப்படின்னா வில்லும் வாளும் என்ற விகுதி மறைந்து வந்திருக்கு, அப்போ என்ன வரும்? உண்மை தொகை. தவிர்கொணா அப்படின்னா தவிர்கொணாதான் வரும், ஈட்டு எழுத்து கேட்டதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. இந்த குடும்ப விளக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்பென்ற உணர்வால் தான் இந்த குடும்பமானது இணைஞ்சிருக்கு. ஏன்னா அன்பை வச்சு தான் நம்ம எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்கணும் போது அன்பு தான் எல்லாம். கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு
கல்வி முதுமையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் இது 5 பகுதியை கொண்டிருக்கு இந்த குடும்ப விளக்கு. அதில் 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு பாடலை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது எழுதினவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நான் வச்சுக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப விளக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு, அதுவும் குடும்ப பெண்களுக்கு முக்கியத்துவமாக சொல்லக்கூடிய ஒரு நூல். இதில் வந்து பெண் கல்விக்கு முதுமையாக வச்சு தான் இந்த நூலை வந்து இயற்றிருக்காங்க. மொத்தம் இது 5 பகுதிகளை கொண்டிருக்கு. 2ஆம் பகுதி விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எழுதினது வந்து பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றினால் தன்னுடைய பேரை பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இலக்கியம் இதெல்லாமே இவற்றின் நூல்கள். இவருக்கு வந்து இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கவிதை வந்து இவர் இயற்றிய கவிதை எல்லாமே சேர்த்து தொகுத்து வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூல் வந்து எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேற்கொள்ளுக்கு கொடுத்துருக்காங்க 3 பெண்களை பற்றி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்து பாருங்க, தாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னது கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் காரியாசன் எழுதின சிறுபஞ்சம் மூலம்ன்ற ஒரு அற இலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிறுபஞ்ச மூலம். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. என்ன சொல்றாங்க? பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு பாடல். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். என்னன்னா, ஒரு சில மரங்கள்லாம் இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னு என்ன ஆகுனா, ஒரு செடி வளர்ந்து பூ பூத்து அப்புறம் வந்து காய் காய்த்து அது கனியாக மாறும். ஒரு சில மரங்களில் பூ பூக்காமல் டேரெக்டாக வந்து காய வச்சிடும். முக்கியம் அந்தமாரி பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது. அதேமாதிரி தான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வயசே ஆகும், வயது மூப்பு அடையாதமே, ஆனால் வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கும். பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஆளுமே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம உடனே பார்க்கும்போது இவன் சின்ன பையனாக இருப்பான், வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அவங்க கூட நம்ம பேசும்போது அடடே இவங்களுக்கு வந்து ஒரு அறிவாளி அப்படின்னா ஒரு மூத்தவங்க கிட்ட பேசினா என்ன பக்குவம் இருக்குமோ, என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்குமோ அது அவங்க கிட்ட இருக்கும். நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பையனாக இருக்கான், இந்த அளவுக்கு வந்து அறிவாக பேசுகிறான் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான். அப்போ என்னென்னா அவங்க வந்து வயசு ஆகலை அப்படின்னாலும் அந்த வயசுக்குண்டான அறிவு, அந்த வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்திருக்கும். அதான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பேற்பட்ட ஆளை நம்ம என்ன பண்ணோம், மூத்தவரோட வைத்து இணங்கணும். ஒரு பெரிய ஆளுக்கு ஈடாக இவங்களை வந்து நம்ம வச்சு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதாவது இது வந்து நம்ம அஜித்தோட டைலாக் சொல்ல பார்த்தீங்களா, நான் தண்ணி ஊற்றி வளர்ந்த வீட்டு மரம் இல்லை தானாக வளர்ந்த காட்டு மரம் அது அப்படின்ற மாதிரி அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த அதுதான் இது எது, அதாவது ஒரு சில மரங்கள்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சாதான் வளரும். ஒரு சில மரங்கள் இப்போ காட்டில் அமேசான் காடுலாம் இருக்குல்ல, அந்த அங்கே போய் காட்டில் யாராவது மரம் வளர்த்தாங்களா? கிடையாது. அதுவாக தானாக வளருதில்ல. ஸோ அதே மாதிரி தான் தானாக வளரக்கூடிய மரங்களும் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சில மேதைகள் தனக்குண்டான கருத்தை தானே உருவாக்கி தானே தனக்கான அறிவுரையை கொடுத்துக்கிட்டு வளருவாங்க. யாருடைய அறிவுரையும் அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களே வந்து அந்த அறிவை வந்து வளர்த்துப்பாங்கிறத சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாறுவ அப்படின்னா முளைப்ப, தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். ஓகே, நான் வச்சுங்க. இலக்கண குறிப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
அறிவார் வல்லார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அறிவை உடையவர், வலிமை உடையவர், அவரை பற்றி சொல்றது. இது வந்து வினையால் அணையும் பெயர் சொல்றாங்க. விதையாமை, உரையாமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நூல்வெளின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 17 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றன. அதுபோல சிறுபஞ்ச மூலம் பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கின்றன. என்ன சொல்றாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் இது வந்து ஒரு அறநூல். ஓகேவா? சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் உருவான நூல்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 17 கீழ்கணக்கு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தொகுத்து வச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் அந்த சிறுபஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா என்னன்னா 5 சிறிய வேர்களை வந்து கொண்டது தான் அந்த சிறுபஞ்ச மூலம்னு அர்த்தம். சிறுபஞ்ச மூலத்துக்கு என்ன பொருள்? 5 சிறிய வேர்கள். அந்த 5 சிறிய வேர்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சிறுவழு துணை வேர், சிறுமல்லி வேர், பெருமல்லி வேர், கண்டங்கத்திரி வேர், நெருஞ்சி வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வேர்களை வந்து நம்ம அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து நீங்கும். அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலத்தில் வந்து ஒவ்வொரு பாடலையும் 5 அருங்கருத்துக்கள் இருக்குது. அந்த பாடலை நம்ம வந்து பாடும்போது நமக்கு அறியாமை அப்படின்ற ஒரு இருள் நீங்கி நமக்கு இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா காரியாசன். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனுடைய மாணாக்கர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனுடைய மாணாக்கர் தான் யார்? காரியாசன். இதில் காரி என்பது இயற்பெயர், ஆசன் என்பது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர். காரின்றது அவனுடைய இயற்பெயர். காரியாசன் வந்துங்களா, அந்த ஆசன் என்பது தொழிலால் அமைந்த பெயர். மாக்காரியாசன் அப்படின்ற ஒரு பாயிரச் செய்யுள் இவர் வந்து சிறப்பு சொல்லுது. ஓகேவா? அது மாக்காரியாசன் சொல்லிட்டு ஒரு சிறப்பு பேர் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கேட்கலாம். இதை வந்து கேட்டிருக்காங்க. இல்லை வள்ளலார் வந்து டிஎம்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றவும் பெற்றவர்னா வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலேயே தனது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரர் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலீலியோ கலிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கோர் புத்தக சாலை அப்படின்ற ஒரு கதை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை பகுதியுமே கொடுத்துருப்பாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் வானொலியில் நிகழ்த்திய ஒரு உரையை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது நம்ம வந்து நூலகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போகிறோம். அந்த நூலகம் என்பது நம்ம அறிவை வந்து பார்த்திங்கன்னா பெருக்குவதற்கு தான் வந்து அந்த நூலகத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்பேற்பட்ட நூலகம் வந்து நம்ம வீட்டிலேயே வைக்கத்தான் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமே வந்து அறிவுடையவராக மாறுவாங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்குன்றத தொகுத்து வந்து இதில் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கருத்துக்களை வந்து தொகுத்து நமக்கு வந்து ஒரு கதை பகுதியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து அண்ணா பற்றின ஒரு சில மேற்கோள்கள், அண்ணா பற்றின தகவல் தான் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி நம்ம அது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டா போதுமானது. ஓகே, ஒரு வாட்டி மட்டும் படிச்சிங்க. அதில் வந்து அண்ணா பற்றின தகவல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, பாக்ஸ் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது கேட்கலாம். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று, சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று, நூல்களும் தான். உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலகம் தருகிறது. நல்ல நண்பனை போன்ற நூலையும் நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். என்ன அப்படின்னா, ஒரு ஊரை போய் நம்ம சுற்றி பார்த்தா என்ன ஃபீல் வருமோ அந்த ஒரு நூலை படித்தா வருமா. ஏன்னா ஒரு நூலே நம்ம இப்போ எவ்வளோ விஷயத்த நம்ம பார்த்துறோம். ஓகேவா? அமெரிக்கா பற்றி, கனடா பற்றி, எல்லா ஊரை பற்றியுமே வந்து நூல் எழுதியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தாலே நம்ம அந்த ஊருக்கு போன வந்து நம்ம ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருன்றது தான் சொல்கிறாரு. ஓகேவா? இதை இந்த பாக்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைவதை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது 2010. 2009
நடுவண் அரசு என்ன பண்ணாங்க, 5 ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க, 5 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டாங்க. அடுத்தது, இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்க. அந்த 9 வரிகளை பார்க்கலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. ஓகே, அது முதல்வர் ரொம்ப முக்கியமானது, நிறையாடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறு உள்ள கத்தி. ஓகே, வன்முறைன்றது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கூறுள்ள கத்தி, எப்படி பிடிச்சாலும் யார் நமக்கு தான் சேதாரம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. இது ரொம்ப முக்கியமானது. சட்டம் என்பது இருட்டறை தான், அதில் வழக்கறிஞர் வாதம் தான் விளக்கு போன்றது. ஒளியை தரக்கூடியது வழக்கறிஞர் வாதம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. சரி, மக்களுடைய மதியனா அறிவை வந்து கெடுக்கக்கூடிய ஏடுகளை நமக்கு புத்தகம் நமக்கு தேவையில்லை. நமக்கே தமிழரை வந்து தட்டி எழுப்பக்கூடிய நூல்கள் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு யாருன்னா அறிஞர் அண்ணா. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்களே தேவை. அடுத்தது, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் சொன்னது யார், அறிஞர் அண்ணா. நல்ல வரலாறுகள், இப்போ வந்து அலெக்சாண்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய அறிஞருடைய வரலாறு நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன தோணும், அதாவது அந்த ஒரு புதுமை இருக்குது, அதப்பா இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்களே, அப்போ நம்மளும் படித்தா நம்மளும் சாதனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, நம்மளும் அந்த மாதிரி நூல்களை படித்தா மட்டும்தான் வரும். அடுத்தது, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். இளைஞர் என்ன சொன்னாங்க, உரிமை போர்ப்படையோட ஈட்டி முனைகள் தான் இளைஞர்கள். அடுத்தது, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. நானுமே வந்து இது நிறைய வாட்டி வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா, அதாவது நடந்தவை பாஸ்ட் நடந்து போச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுனால பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா, இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஓகேவா, அடுத்தது, அறிஞர் அண்ணா பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் வந்து இந்த இயலில் கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் இதோட முடியுது. இதுவுமே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4 டாப்பிக்குமே நம்ம சிலபஸில் கவர் ஆகிறதுனால நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இயல் 5வது இயல் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயல். சரிங்களா. வீட்டுக்கோர் புத்தக சாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளர் விளங்கி. தமிழ் மட்டும் நமக்கு சொல்ல முடியாது, ஆங்கிலத்திலையும் ஒரு வந்து சிறந்த பேச்சாளர். ஓகேவா, எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைத்தனர். இவர் எழுத்தாளர் இருந்ததுனால சொன்னாங்க தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். இவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பிய யார், இவர் தான். திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகத்தின் மூலமாகவும் படத்தின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் அறிஞர் அண்ணா தான். 1935 சென்னை பெத்தநாயகன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். என்னது, ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிருக்கார் ஒரு வருஷம் 1935. அப்புறம் ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகும் போன்ற என்ன பண்ணியிருக்காரு, ஆசிரியராக பணியாற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியர் இருந்திருக்கார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி, இதெல்லாம் வந்து ஆசிரியர். குடியரசு விடுதலை போன்ற இதழில் துணை ஆசிரியர் இருந்திருக்காரு. முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்க இடம் பெற்றார். இவர் ஆட்சி வந்து குறைந்த காலமாக இருந்தாலும் நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதில் 2 முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்கினார், ஆங்கிலம் தமிழ். அப்புறம் சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்ற வந்து அறிஞர் அண்ணா தான். அடுத்தது, புகழுக்குரிய நூலகம் அப்படின்னா வந்து உலகத்தில் அதிகமான நூல்கள் வந்து இருக்குது, தமிழ் நூல்கள் இருக்குது. சென்னை எழும்பூரில் இந்த நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு, எக்மோரில். ஓகேவா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்ற பெருமைக்குரியது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவு நூலகம். கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருவனந்தபுரம் நடுவு நூலகம், மத்திய நூலகம் தான் இந்த முதல் பொது நூலகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1853இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது. கொல்கத்தாவில் கூடிய நூலகம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம்னு சொல்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவின் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அமெரிக்காவுடைய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு நூலகம் தான் உலகிலே மிகப்பெரிய நூலகம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது,
வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா. ஞாபகம் வச்சுங்க. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கதி. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்க. அப்போ சீர்காழிதா அரங்கநாதன் அவருடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9 நம்ம கொண்டாடுறோம். இது என்னென்ன கொண்டாடுறோம், தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். ஓகேவா, சீர்காழிதா அரங்கநாதன் அவருடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9. அந்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம், தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். இது டிவிஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா, பாருங்கள் இங்கே கற்பவை கற்ற பெண்ணுக்கு கீழே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான பாக்ஸ் கூட நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இது டிவிஸை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இடைச்சொல். இலக்கண குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் வந்து பார்த்துருவோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஓகே, அடுத்து இடைச்சொல் உரிச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல்லுக்கு துணையாக வரக்கூடிய சொற்கள் தான். அதாவது அந்த பெயர்ச்சொல் வினைச்சொல்லை வந்து சார்ந்து தோன்றக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல் உரிச்சொல். ஓகே, அப்போ இடைச்சொல் அப்படின்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனித்து இயங்கக்கூடிய தன்மை கிடையாது. இது வந்து தனித்து செயல்படாது. பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் இணைந்து தான் வரும். ஒருபோதும் அந்த இடைச்சொற்கள் தனித்து வராது. அதே மாதிரி வந்து தமிழில் வந்து அதிகமான இடைச்சொற்கள் ரொம்ப கம்மியான சொற்கள் தான் இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் இதெல்லாம் தான் வந்து இடைச்சொற்கள் தான். ரொம்ப கம்மியானால தான் இடைச்சொற்கள்லாம் காணப்படுது. சரி, இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையவை அல்ல என்கிறார் தொல்காப்பியர். ஸோ அப்போ ஏன்னா இடைச்சொற்கள் வந்து பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் வந்து சார்ந்து தான் இயங்குமே தவிர இது வந்து தனித்து இயங்காது அப்படின்னு சொன்னது யார், தொல்காப்பியர். ஓகே, அங்கே இடைச்சொற்கள் வந்து வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தாலே போதும். வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல்கு, இன், அது, கண் இது எல்லாமே இடைச்சொல்கள் தான். பன்மை விகிதம் பார்த்தீங்கன்னா கல், மார், அமைச்சர் மார், அவர்கள், இவர்கள் சொல்ல பற்றி அது. திணை பால் விகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன், ஓம், ஆய், ஈர், ஆண், ஆள், ஆர், ஆர்கள், தூ, அது. சரி, இது எல்லாமே வந்து திணை பால் விகுதியில் வரக்கூடியது. கால இடைநிலை அப்படின்போது கிறுக்கின்று, இருக்கிறது, இருக்கின்றது, அது. பெயரச்ச வினையச்ச விகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ, உ, இ, மல் இது எல்லாமே என்னது இடைச்சொற்கள் தான். அடுத்தது எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, அல், இல். அது தொழில் பெயர் அப்படின்போது பார்த்தீங்கன்னா தல், அம், மை. சாரியைகள் அப்படின்னும் போது வியங்கோல் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா கா, இய. சாரியைகள் அப்படின்னா அத்து, அற்று, அம். ஓம உறுப்புகள் அப்படின்போது போல, மாதிரி. ஓகேவா. அடுத்து இணைப்பிடை சொற்கள். அது இடையில ஒரு 2 சொற்கள் இணைக்கும் போது இடையில வரக்கூடிய சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் இது எல்லாமே இருக்குது. சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி வந்து அப்புறம் வந்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் அப்படின்னா ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம். ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. சொல் உறுப்புகள் அப்படின்னா மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. வினா உறுப்பு அப்படின்னா ஆ, ஓ. சரியா. ஸோ இது ரொம்ப டீப்பாக நம்ம படிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஆனால் இது பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படின்னும் போது அந்த இடத்துல இடைச்சொல்னா என்னதான் தெரிஞ்சினா போதும். இந்த அளவுக்கு டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பயன்படுத்தக்கூடிய தமிழில் வரக்கூடிய இடைச்சொற்கள்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் இது எல்லாமே தான். சரிங்களா. ஸோ இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் அப்படின்னா படிப்பு மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ இதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம், ஓரளவுக்கு படிச்சிட்டா போதும். இது ரொம்ப முக்கியமானது. இதை கேட்டுக்கலாம். இது வந்து இலக்கணத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்று, அல்ல ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அன்றுனா ஒருமை இருக்கக்கூடிய ஒருமையில் வரக்கூடிய வாக்கியத்தில் நம்ம அன்று போடணும். பன்மையில் வரக்கூடிய வாக்கியத்தில் தான் அல்ல போடணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பழம் அன்று, இங்கே ஒரு பழம் என்பது ஒருமை. அப்போ அங்கே அல்ல வரக்கூடாது, அன்று வரணும். இவை பழங்கள் அன்று, இங்கே அன்று வரக்கூடாது, அல்ல வரணும். ஏன்னா பழங்கள் என்பது பன்மைக்கு அல்ல வரணும், ஒருமைக்கு அன்று வரணும். அதே மாதிரி எத்தனை, எத்துணை. எத்தனை எங்கே பயன்படுத்தினா எண்ணிக்கையை குறிப்பதற்கு நம்ம எத்தனையை பயன்படுத்தும். இதுவே எத்துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவைக்கும் காலத்தையும் குறிக்கும் போது இங்கே பாருங்கள் எத்தனை நூல்கள் வேண்டும், இது எண்ணிக்கைக்கு வருது. இதுவே எத்துணைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்துணை பெரிய மரம். அப்போ எவ்வளோ பெரிய மரம்ன்றது அர்த்தம். எத்துணை ஆண்டு பழமையானது, எவ்வளோ வருஷம் பழமையானதுன்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா. ஸோ அப்போ எத்தனைன்றது எண்ணிக்கை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். அடுத்து பார்த்தா உரிச்சொற்றொடர். ஸோ உரிச்சொற்றொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால, உரு, தவ, நனி, கடி போன்ற இடங்கள்லாம் வந்து உரிச்சொற்றர்கள் வரும். ஓகேவா. இதில் ஒரு சொல் பல பொருளுக்குரிய
உரிச்சொற்றும் இருக்குது. அதேமாதிரி பல சொல் ஒரு பொருளுக்குரிய உரிச்சொற்றும் இருக்குங்க பாருங்கள். கடி மலர் அப்படின்னா மனம் மிக்க மலர், கடி நகர்னா காவல் மிக்க நகர். இங்கே கடின்ற வார்த்தையே வெவ்வேறு அர்த்தத்தில் வருது. நீங்கள் பார்த்தா மனம் மிக்கதுன்னு வருது, இங்கே காவல் மிக்கதுன்னு வருது. கடி விடுதோம் அப்படின்னா விரைவாக விடுவோம், கடி நுனினா கூர்மையான நுனி. இப்போ இந்த கடின்ற ஒரு வார்த்தையே மனம், காவல், விரைவாக, கூர்மையானன்ற வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லுது. அப்போ ஒரு சொல் பல பொருளுக்கு குறித்து கூட வரும். அதேமாரி பல சொல் ஒரு பொருளே குறித்து வரும். இப்போ பாருங்க, உரு தவ நனி, சால உருத்தம், அதில் வந்து உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளை மட்டும் தான் குறிக்கும். ஓகேவா? உரு பசி, தவச்சிறிது, நனி நன்று, இது எல்லாமே இடத்துல இந்த 3 இடத்துலையுமே இந்த உரு தவ நனி என்ன பொருளை மீன் பண்ணுதுன்னா மிகுதி அப்படின்ற ஒரு பொருளை தான் மீன் பண்ணுது. சரியா? அப்போது பல சொல்ல குறிக்கக்கூடிய ஒரு சொல் பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய பல பொருளும் இருக்கும். அது ஒரு சொல்ல வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயலை வந்து நம்ம முடிக்கிறோம். அடுத்த மொழித்திறன் பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தமான விடையை தேர்வு செய்க. சிறுபஞ்சம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற இலக்கியம், குடும்ப விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி வந்து ஒரு காப்பியம், குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. ஸோ மாறுபட்ட குழு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினைச்சொற்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம வந்து எது வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதில் எது வராது அப்படின்னா இந்த இன் கூட கிரு அம்பு, இன் கூட அம்பு வராது, அப்படின்ற மாதிரி வர மாதிரி இருக்கும். அம்புன்றது வராது, அப்படி தான் வந்து வராது. சரியா? இது வந்து உரிச்சொல்லில் வரக்கூடியது, ஆனால் இது உரிச்சொல் கிடையாதுன்னு அர்த்தம். சரியில்லை, இடைச்சொல். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? சரியா? ஸோ அப்போ வந்து சிறுபஞ்சம் உணர்ச்சி தொடர்னா நம்ம தெரியும், உணர்ச்சி குறி ஆச்சரிய குறி இடம்பெற்றிருக்கும். ஆச்சரிய குறி இங்கே தான் இருக்குது, அப்படி தான் வரும். அடுத்தது சரியான கூட்டணி தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஓகே. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு இல்லை, வருது அண்ணாவுடைய வானொலி பேச்சு தானே வரும், அவருடைய மேடை பேச்சாக வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். இலக்கிய வடிவம் கிடையாது. இது வந்து என்னது, ஒரு உரைநடை மாதிரி நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு மேடை பேச்சு தான் அது. ஓகேவா? ஆ என்பது எதிர்மறை நிலை. ஆ என்பது எதிர்மறை நிலை வராது, இதுவும் வந்து வராது. ஏன்னு வச்சிங்கன்னா அது பார்த்துருவோம், அது மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. இது மட்டும் வருது, ஆ மட்டும் வருது. மீதி ரெண்டும் வந்து இது வந்து ஒரு இலக்கிய வில்லுப்பாட்டுன்றது இலக்கிய வடிவெலாம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ரைட்டு, சாரி ரெண்டாவது தப்பு, ஃபஸ்ட்டு மட்டும் ரைட்டு. இந்த மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், அது சரியாக இருக்குமோ? ஆ என்பது எதிர்மறை நிலை. எதிர்மறை தான் இருக்குது, ஆ வந்துடுச்சு. இப்போ வில்லுப்பாட்டு இருங்க, அதையும் பார்த்து வந்துடும். இதை பார்த்தா ஒரு இலக்கிய மாதிரியே தெரியலையே. சரி, ஓகே. இது யாருன்னா ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இப்போ போய்ட்டு உட்காந்து பார்த்துக்க முடியாது, டைம் தான் போகுது. இது வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு கிடையாது. ஏன்னா இது அண்ணாவுடைய வானொலி பேச்சு. இது கரெக்டு, இது தப்பு, இது கரெக்டு. 1 கரெக்டு, 2 தப்பு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் ஆச்சு அப்படின்னா ஓகே, 1 ஆவும் ஈயும் சரி வருது. ஓகேங்களா? அது வந்து இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. அதுவான்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய. இதுக்கு ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பூவாது காய்க்கும் மலர்கை, இதில் வந்து அடிக்கோடிட்ட சொல்லக்கூடியனா இலக்கணம் கேட்குறாங்க. பூவாது அப்படின்னா எதிர்மறை, காய்க்கும் அப்படின்றது வினை. அப்போ வினைக்கு முன்னாடி வந்து வினையச்சம், அப்போது எதிர்மறை வினையச்சம். மலர்கைனா மலர் போன்ற கை ஊமை தொகை, அப்போ இ. ஓகேங்களா?
ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயலுடைய மொழித்திறன் பயிற்சியும் ஓவர். கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலைச்சொல் மட்டும் பார்த்துக்கலாம். சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் நிலம் அப்படின்னா செலைன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸ். ஓகேவா? அடுத்த அறிவை விரிவு செய்யல மொத்தம் ஒரு 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஓய்ந்திருக்கலாகாது இது வந்து ஒரு கல்வி சிறுகதை. இதை தொகுத்தனா அரசி, அதாவது ஆதி வள்ளியப்பன் அப்படின்னு தான் தொகுத்துருக்காங்க. முதல் ஆசிரியர் அப்படின்னு நூல் வந்து என்ன, சிங்கிஸ் ஐத்மாத்தவ். சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அப்படின்றது தான் வந்து இந்த முதல் ஆசிரியர் அப்படின்னு எழுதியிருக்காரு. கல்வியில் நாடகம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரளயன். கல்வியில் நாடகம் எழுதினா பிரளயன். மலாலா இது வந்து கரும்பலகை யுத்தம். ஓகேவா? அது கரும்பலகை யுத்தம் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. சாரி, மலாலான்ற வந்து கரும்பலகு யுத்தம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து 9th புக்கில் 5வது இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இயல் மற்ற இயலை காட்டிடும். அதாவது இயல் 4 நம்ம இயல் 1 பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயல் 5. சரியா? ஸோ அந்தளவுக்கு முக்கியமானது எல்லாமே நம்ம சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான். ஜென்ரலாக படிக்கக்கூடிய டாபிக் தான். அதாவது நம்ம நிறைய வந்து ரொம்ப இலக்கியம் வாய்ந்த சொற்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம படித்து மார்க் எடுக்கக்கூடிய இயலில் இதுவும் ஒன்று. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதில் வேறொரு முக்கியத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ பதில் அர்ஃபன் துரான் அகாடமி. தேங்க்யூ.